Hi friends, welcome to Ragas kitchen friends. இன்னைக்கு வீடியோல ரொம்ப ஈஸியா ஒரு 5 நிமிஷத்துல நல்ல மொறுமொறுன்னு சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்றதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இத செய்யறதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயமும் ஒரு உருளைக்கிழங்கு இருந்தாலே போதுங்க. ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்கு எடுத்துட்டு நல்லா தோல் எடுத்துட்டு துருவி வச்சுக்கலாம். பாருங்க நான் ஃபர்ஸ்ட் தோல் எடுத்துக்கறேங்க. இப்போ நம்ம தோல் எடுத்தாச்சுங்க. இது துருவிக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸ் துருவலா தான் நான் எடுத்துக்க போறேங்க. இந்த மாதிரி நம்ம துருவி வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் செய்கிற இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப நேரத்துக்கு மொறுமொறுன்னு இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு துருவி வச்சுருக்கோம் இல்லையா, இதை தண்ணி பிழிஞ்சிருங்க. அப்போ தண்ணி பிழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த துருவலை சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு மொறுமொறுன்னு இருக்குங்க. இப்போ பெரிய வெங்காயத்தையும் அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து இந்த பவுலில் போட்டிருக்கேங்க. இது நல்லா இந்த மாதிரி கையில் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறனால வெங்காயம் தனித்தனியாக பிரிஞ்சு வரத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்ருக்கும். இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு துருவல் சேர்த்திக்கிறேங்க. இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திக்கிறேங்க. அதிகமாக போட்டுறாதீங்க. அதிகமாக போட்டிங்க அப்படின்னா பஜ்ஜி மாதிரி ஆயிரும். அதனால் 3 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திக்கிறேங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்திக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நான் தண்ணியே தெளிக்கலைங்க. தண்ணி தெளிக்காமல் அப்படியே ஃபுல்லாக பிசைஞ்சிக்க போகிறேன். இந்த வெங்காயத்துலேயும் உருளைக்கிழங்குலையும் இருக்க இந்த தண்ணியே நம்மளுக்கு போதுமான அளவாக இருக்கும். அதனால் தண்ணி எக்ஸ்ட்ராவாக எதுவுமே நீங்கள் தெளிக்க கூட தேவையில்லை. பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டது இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்படி நீங்கள் கையில் எடுத்தீங்க அப்படின்னா நல்லா இப்படி பிடிக்க வரணும். அதாவது நம்ம பக்கோடாலாம் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி வரணும். ஒரு ஸ்பெஷலான பக்கோடான்னு சொல்லலாங்க. வெறுமா வெங்காய பக்கோடாவாக இல்லாமல் இது ஒரு ஸ்பெஷலான பக்கோடான்னு சொல்லலாம். இப்போது நம்ம பொரிக்கிறதுக்கு வாணலியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கலாங்க. மாவு எடுத்துட்டு எண்ணெய் சூடானதோ கொஞ்சம் ஃப்ளேம் கம்மி பண்ணிக்கோங்க. தீ கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த பக்கோடா போட ஆரம்பிச்சிடலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. பார்க்குறதுக்கு வெங்காயத்துக்கு மேலே கோட்டிங் இல்லாத மாதிரி இருக்கும் மாவாக பார்க்குறப்போ. ஆனால் நம்ம பொரிச்சு எடுக்கிறப்போ நல்லா கோட்டிங் வந்திருக்குங்க. எக்ஸ்ட்ரா மாவு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி கிள்ளி போட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. அதுவும் 2 முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் தான் அதுக்கு தேவை. ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம எண்ணெயிலேருந்து இதை எடுத்துடலாம். சூப்பராக வெந்திருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பொரிக்கிறப்போ நல்லா உள்ள வரைக்கும் நல்லா வெந்திருக்குங்க. சூப்பரான மொறுன்னு ஸ்பெஷல் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.